ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டேட் பேப்பர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கு, இப்போ என்ன நடைமுறையில் இருக்குது, அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேட் பேப்பர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 94% பேர் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணவில்லை, அதாவது ஃபெயில் ஆகியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 6% பேர் தான் பாஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பாஸ் பண்ணுவோமா சார், எங்களுக்கு வந்து பாஸ் மதிப்பெண் வருங்களா, எவ்வளோ மதிப்பெண்கள் சார் கடைசியாக வரும் அப்படின்ட்டு நிறைய கேள்விகள் வந்து நம்ம எல்லாம் யூடியூப்பில் கேட்டே தாங்க இருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போனஸ் மதிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா வழங்குறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குங்க. எல்லா தரப்பிலும் வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கைகளை வச்சுட்டு இருக்காங்க. இந்த கோரிக்கைகள்லாம் அரசாங்கம் ஏற்று வந்து பார்த்திங்கன்னா போனஸ் மதிப்பெண் கொடுக்க வாய்ப்பு இருக்குங்க. அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 மதிப்பெண் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குங்க. 15 மதிப்பெண் அந்த சம்திங் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தாவே நீங்கள் 85 சம்திங் வந்து நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. பட் குறைந்தபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா 10 மதிப்பெண் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. 10 மதிப்பெண் கொடுத்தாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 75 எடுத்திருந்தா இல்லைனா 73 அந்த சம்திங் எடுத்திருந்தா உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நியமன தேர்வை எப்போதுங்க ரத்து செய்ய போகிறாங்க, யாருங்க ரத்து செய்வாங்க அப்படின்ட்டுலாம் கேட்டு இருக்காங்க. நியமன தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ரத்து பண்ணுறதுக்கான கோரிக்கைகள் எல்லாமே வலுப்பெற்று தாங்க இருக்குது. அனைத்து ஒரு சில கட்சிகளை தவிர மற்ற கட்சிகளின் தலைவர்கள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா போராடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஜாக்டோ ஜியோ அமைப்புகள் ஒரு பக்கம் போராட்டங்களை செஞ்சுட்டே தாங்க இருக்குது. ஒரு நல்ல தீர்வு முடிவு கிடைக்கும் அப்படின்ட்டு எல்லாருமே நினச்சிட்டு தாங்க இருக்காங்க. பட் அரசாங்க சைடுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மே 12ஆம் தேதி மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியமன தேர்வு வச்சிடுவாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் படிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது முற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றா மாறிட்டு தாங்க வருது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா டேட் பேப்பர் 2லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிட்டாங்க. இப்போ இதில் வச்சு ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அதாவது பாஸ் சதவீதத்தை கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய நினச்சிட்டு இருக்காங்க. அதனால் தற்காலிக ஆசிரியர்களை தான் நியமிக்க போகிறாங்களா இந்த ஆட்சியில் அப்படின்றலாம் நிறைய பேர் கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க. பட் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி கண்டிப்பாக வைப்பாங்க அப்படின்னு தாங்க நம்பலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா டெட் பேப்பர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா போனஸ் மதிப்பெண்ணை வழங்கணும், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நியமன தேர்வை ரத்து செய்யணும். இதில் ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணுங்க. நிறைய தேர்வர்கள் வந்து போராட்டங்கள் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாக்டோ ஜியோ அமைப்புகளும் ஒரு பக்கம் போராட்டங்களை நடத்திட்டு தாங்க இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.